ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இன்று வெள்ளி 2வது வாரம். வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறு, அது மட்டும் இல்லாமல் அவர் படைத்த சரித்திரங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ வள்ளல் பெருமான் நமக்கு எவ்வேழு பிறவி, எவ்வேழு பிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த எவ்வேழு பிறப்பு அப்படின்றது எப்படிலாம் இருக்குது, அதாவது நம்ம இந்த மனித தேகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 7 பிறப்பாக நம்ம பிறந்து வந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல நம்ம இந்த மனித தேகத்துல வந்தவனே அந்த தூள தேகம் என்பது 7 பிறப்பாக குழவியா இருந்து விருத்திப்பு பருவம் வரைக்கும் 7 பருவங்களா நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாம சூக்குமத்துல நம்ம ஒரு பிறப்பு இருக்கு. அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற பிறப்பு அது 7ஆ இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த சூக்கும பிறப்பு அப்படின்றது சாக்கிரதை, சொப்பனம், சுருத்தி அப்படின்றது மாதிரி அந்த விஷயங்கள். இப்போ காரணம் என்பது என்ன அப்படின்னா, காரண பிறப்பு என்பது துரியம், துரிய அதீதம் இந்த நிலைகள்ல வரும்போது காரண பிறப்பு. அந்த துரிய நிலை வருவதற்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனோ சங்கல்பங்கள் எல்லாம் பிறவி அப்படின்றது காரண பிறப்பு அப்படின்றது. இப்போ இந்த இந்த சூக்குமும் அதாவது சூக்குமத்துக்கு அப்புறம் உடனே காரணம் வந்துடாது. சூக்குமத்துக்கு அப்புறம் அதிசூக்குமும் இதெல்லாம் நீங்க எங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வள்ளல் பெருமானோட சத்திய பெரு விண்ணப்பத்துல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சு வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கலா பேசுவோம். ஓகே, இந்த பெரு விண்ணப்பத்துல இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் வள்ளல் பெருமான் இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம். வள்ளல் பெருமான் என்ன சிருஷ்டி அப்படின்றது ஒரு பக்கம். என்ன பட்சம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாருமே நம்ம கடவுள் சிருஷ்டி தான். அது எதுவும் மாற்று கருத்து கிடையாது. அந்த முதல் சிருஷ்டினா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம ரொம்ப பார்க்குறோம். ஆக்சுவலா வள்ளல் பெருமான் பெரு விண்ணப்பத்துல ரொம்ப தெளிவாவே சிருஷ்டினா என்ன, பக்ஷம்னா என்ன, பக்ஷ பேதங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த மாயா சிருஷ்டினா என்னன்றதும் ரொம்ப தெளிவா அதுல விளக்கியிருப்பாங்க. இப்போ சிருஷ்டித்து அருளல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிற்றணு பசுவாகி நம்ம ரொம்ப நாளா அதாவது சிற்றணு பசுன்னா என்னன்னா, ஆணவத்தின் ஆணவத்தை நம்ம ஆன்மாக்கள் ஆணவ ஆன்மாக்கள் இருக்க ஆணவம் இயற்கை அப்படின்றாங்க. அந்த ஆணவம் நம்ம ஆணவத்தா கூட சேர்ந்ததுனால பிறந்தது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்போ அப்படி ஒரு அஞ்ஞான அஞ்ஞான அந்த 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 இந்த இருளிலே நம்ம என்ன பண்ணோம்னா, நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியனுக்குள் உள்ளொளியாக இருந்து அப்படின்னு சொல்றார். அப்படி நம்ம பல ஆண்டு வள்ளல் பெருமான் ரொம்ப என்ன சொல்றாருன்னா, மண்ணில் புதையுண்டு நம்ம இத்தனை வருஷமா, அதாவது
அந்த கல்ப காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்ப காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அததான் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் போய் இப்ப பாருங்கன்னு சென்ற வாரம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மண்ணில் புதையுண்டு இருக்கிறது. அதுக்கு பின்பா நமக்கு வந்து கடவுள் என்ன பண்றாருன்னா, அந்த சிற்றணுவா இருந்த நம்மள உள்ளொளியாக இருந்து, அந்த இருள்லருந்து நம்மள நம்மள பிறக்க வைக்கிறாரு. இதுக்கு இடையில நடக்கிறது தான் பிறப்புக்கான பெரிய விஷயம். அப்போ இந்த பிறப்பு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, சிருஷ்டியிலருந்து தொடங்கி பக்ஷத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் பௌதீக பிண்டம், இது மாரி வந்து அதுக்கப்புறமா வந்து நமக்கு மனித தேகம். அப்போ இது எப்படி வருது அப்படின்னா, அந்த உள்ள இருந்து ஒவ்வொரு பகுதியா வரும்போது, அந்த சிற்றணுலருந்து பகுதி பேரணுக்கு எடுத்து விடுறது தான் வந்து கடவுளோட சிருஷ்டி. சிருஷ்டின்றது சிற்றணுலருந்து ஒரு பகுதி பேரணுக்கு பகுதி பேரணுக்கு விடுறது. இது 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 ஒரு பக்கம் நிற்க, இப்ப நம்ம பார்க்குற வரலாறு எல்லாம் வள்ளல் பெருமானோட வரலாறு எல்லாம், நம்ம ஏன் இவ்ளோ பின்னாடிலாம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம வாரோம், வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாற பார்க்க வரணும் அப்படின்னா, நமக்கு பிறப்புனா என்னன்னே தெரியணும். எது நமக்கு பிறந்த நாள்னு தெரியணும். அ எது நமக்கு வந்து பிறப்புன்னே தெரியாம எது பிறப்புன்னே தெரியாம, நமக்கு எப்படி பிறந்த நாள நம்ம பார்க்க முடியும்? பிறந்த நட்சத்திரத்த எப்படி பார்க்க முடியும்? பிறந்த வருடத்த, நம்முடைய வயசு என்னன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாமே வந்து இப்ப நம்ம உலகியல்ல நம்ம பேசிட்டு இருக்க எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் பக்ஷ பேதங்கள். அதாவது ஜீவ பேதம் வர்றதுக்கு, மனுஷங்கள்ல பேதத்த உண்டு பண்றதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு. வள்ளல் பெருமான் சிறு வயது முதல் கொண்டே வந்து இப்படின்னா, அதுவே ஒரு பேதம் தான். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அதாவது அதெல்லாம் பருவங்கள். பருவங்கள் என்பது அந்த தேகத்தினுடைய அந்த அந்த பக்குவத்தன்மைய தவிர்த்து, அது வந்து ஆன்மாக்களுடைய பக்குவத்த அது குறிக்கிறது அல்ல. ஆன்மாக்கள் அகத்துல இருந்து கொண்டு குடும்பம் செஞ்சுன்னு வருது. அதாவது இந்த தத்துவ குடும்பங்கள நடத்துறதுக்கு உள்ள இருந்துட்டு, இந்த தத்துவ குடும்பங்கள நடத்து அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து குடுத்துருக்காங்க. அவர் எப்படி வந்து எல்லா உயிர்களுக்குள்ளும் இருந்தும் நடத்துறாரோ, அந்த மாரி அந்த ஆன்மாக்களுக்குள்ள இருந்து, அந்த ஆன்மாக்களுக்கு அதாவது உள்ளொளியாக இருந்து வழிநடத்துறார். வழிநடத்தி இந்த தத்துவங்கள்லாம் இப்படிதான் நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த குடும்ப கௌரவத்துல பார்த்தோன்னா, நமக்கு வந்து ரொம்ப அழகா புரியும். அப்போ இந்த இந்த இப்படி இப்படி இப்படிலாம் நம்ம பிறப்ப புரிஞ்சுக்கல அப்படின்னா, நமக்கு இந்த இந்த பிறப்பினுடைய விஷயமே தெரியாம போயிடும். அப்படி தெரியாம போறதுனால நமக்கு இன்னும் பல விஷயங்கள நம்ம வந்து இழந்துருவோம் வாழ்க்கையில. ஆண்ன்னு பார்ப்போம், பெண்ணுன்னு பார்ப்போம், குழந்தைன்னு பார்ப்போம், பெரியவங்கன்னு பார்ப்போம், உயர்ந்தவங்க பார்ப்போம், தாழ்ந்தவங்க பார்ப்போம். இந்த பிறப்பினுடைய விஷயங்கள், இதெல்லாம் ரகசியம்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ரகசியம் இல்ல. இது வெளிப்படையாவே சொல்லிட்ட அப்புறம் எப்படி ரகசியமாகும் இதெல்லாம்? பிறப்பின் ரகசியம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வள்ளல் பெருமான் உண்மையை மத்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "புறங்கவிய கூறவில்லைன்னு" சொன்னாரு. அப்படி இருக்க வள்ளல் பெருமான் நமக்கு வந்து புறம் கவிய அப்படின்னா என்னன்னா, புறம் என்பது மனம். இந்த மனதுக்கு புலப்படும் வகையில எல்லாத்தையும் சொல்லிட்டாரான்னா சொல்லிட்டாரு. எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. எல்லா உண்மையுமே சொன்னதுனால, இனிமேலு இங்க ரகசியம் அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே இல்ல. வள்ளல் பெருமான் எல்லாத்தையுமே சொல்ட்டாங்க. எல்லாத்தையுமே சொல்ட்டாங்க. இங்க ரகசியம் என்பது ஒண்ணும் இல்ல. அப்ப நேத்து நம்ம பார்த்தோம்.
திருவருட்பாவ வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் இது பண்ணும்போது, காட்சி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜீவ காட்சி. அதுபோல ஒரு மனப்போக்குக்கு தேவையான விஷயம் ஒரு வார்த்தையா கூட இருக்கும். அதாவது தீட்சைன்னு சொல்லுவாங்க. தீட்சை என்பது ஒரு வார்த்தை கூட தீட்சை தான். தீட்சை என்பது என்ன அப்டின்னா, மனப்போக்கு. அதான் நேத்து பார்த்தோம். ஆசாரியன், அனாச்சாரியன், ஆசாரியன்னா என்ன? பெரியவர்கள்னா யாரு? அப்டின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி பெரியவர்களாக இருந்து ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த தீட்சை என்பது ஏற்படும். அந்த சொல் தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சை என்பது மனப்போக்குக்கு ஆன ஒரு சொல். அதுதான் அதான் மனப்போக்குக்கு பண்ற விஷயம் எல்லாமே தீட்சை தான். அப்போ இந்த இந்த தீட்சை என்பது அந்த சொல் அது என்ன சொல்லு சொன்னாங்களோ, அதாவது நான் சொல்றது வள்ளல் பெருமான் சிருஷ்டியிலிருந்து பக்ஷத்துக்கு, பக்ஷத்திலிருந்து தேகத்துக்கு வரும்பொழுது நடந்த விஷயங்கள பத்தி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ வெளியில பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ப நெனைக்க வேணாம். சாதாரணமா நம்ம நமக்கு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போதே, அது நம்ம இங்க பேசுறதெல்லாம் அதுக்கு நல்லா கேட்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்ததே. அது எப்படின்னா, அந்த குழவியாக இருந்து அந்த சிசுவாக வந்தப்போவே அது நடக்குது. சரிங்களா? அப்போ அது அது உள்ள வந்து அது எப்படிப்பட்ட ஒரு கருப்பை அப்படின்றது, அது அப்படிப்பட்ட ஒரு இரும்பினும் கடினமானது அப்படின்னுவாங்க அது, அந்த கருப்பை. அதுக்குள்ள நம்ம பேசுறதெல்லாம் எப்படி போச்சு? நம்மலாம் ஒரு ரூம்க்குள்ள இருந்தாலே வெளியில இருக்கிறது கேட்க மாட்டேங்குது. இது எப்படி இந்த குழந்தை கேட்குது? அப்படின்னு நம்ம கொஞ்சம் அடிப்படையில நம்ம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, அப்புறம் எப்படி இந்த விஷயம்லாம் நடக்குது? அப்போ கருவுற்று இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள கேட்கணும், நல்ல விஷயங்கள பார்க்கணும், நல்ல விஷயங்கள செய்யணும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும். இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது அங்கருந்து வருது. அப்போ யாரெல்லாம் திருவருட்பா படிக்கணும், யாரெல்லாம் திருவருட்பாவ சிந்திக்கணும் அப்படின்னா, எல்லாருமே செய்யணும். அதுல குறிப்பா வந்து இந்த இந்த திருமணம் ஆகப் போகிறவங்க, திருமணம் ஆனவங்க, வளர்ப்புமான்னு சொல்லுவாரு. தேக சம்பந்தம் செய்து, பின்பு வந்து வெந்நீர்ல எல்லாத்தையும் கழுவிட்டு, அதுக்கு பின்பு வந்து திருநீறு தரித்து உட்கார்ந்து, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க விசாரணைய தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஏன் இதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னாங்க? அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இதெல்லாம் வள்ளல் பெருமானோட தாய், தந்தையர் செய்தாங்களா என்றால், சத்தியமாக செய்தார்கள். அதனுடைய வரலாற நம்ப பார்த்தோம்னா, அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த வரலாறுலாம் நீங்க படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். பட் படிச்சா அதாவது வரலாற்றிலே இல்லாத விஷயத்த பத்தி நம்ம திருவருப்பாலருந்து எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வரலாற்று பகுதியே. வரலாற்று இத படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ராமையா பிள்ளை, சின்னம்மையார் அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க? சோழ நாடோட சீர்மை என்ன? அதுல வந்து ராமையா பிள்ளை, சின்னம்மையார் எப்படிப்பட்டவங்க? அவங்க எவ்ளோ புண்ணியர்கள். அதுக்கப்புறம் அவங்க எத்தனாவது பிள்ளையா வந்து வள்ளல் பெருமான் வந்து 5வது அ ம பிள்ளையாக பிறந்தார். அவர் பிறந்தவுடனே வந்து அவர் பிறந்த இடம் கருங்குழி. அங்கிருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க தந்தை வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பொன்னேரி, அதாவது சின்னம்மையாரோட தாய் வீட்டுக்கு பொன்னேரிக்கு போறாங்க. அங்க ஒரு 1 வருட காலம் இருக்காங்க. அதுக்கு பின்பாக நமக்கு வந்து சென்னை ஏழுகிணறு பகுதிக்கு வராங்க. அங்க வந்து ஏறத்தாழ 31 வருஷம், 32 வருஷம் அங்க இருக்காங்க. அதுக்கு பின்பாக வந்து நமக்கு கிளம்பி வராங்க. இவ்வளோ தான் இருக்கும் அதுல.
இப்ப இது இது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இடையில நடந்தது தாங்க பெரிய விஷயமே. இது ஏன் அப்டின்னா, இந்த இடையில என்ன நடந்துச்சு? என்னங்கய்யா? அதுக்கப்புறம் தானேய்யா பெரிய விஷயம் அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்லங்க. அதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு முன்னாடி நடந்தது தான் பெரிய விஷயம். ஏன் அப்டின்னா, இப்போ ஒரே ஒரு சின்ன பகுதி தான். அதாவது பெருவிண்ணப்பத்துல நம்ம சின்ன பகுதி ஒண்ணு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். அதாவது என்னன்னா, வாலிப பருவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வாலிப பருவம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன பண்ணாங்க பாருங்க. வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய் அறிவை விளக்கித்தலில் வாலிப பருவம் தோன்றிய போதே இந்த இந்த மாரி சமயம், மதங்கள் இந்த ஆச்சாரங்கள்லாம் போயி சுத்த சன்மார்க்க லேச சித்தி பேதங்கள் என்றும் அறிவித்து எப்போ இதெல்லாம் வாலிப பருவத்திலே. வாலிப பருவம்னா என்னன்னு பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சுச்சு. எல்லாம் முடிஞ்சு வாலிப பருவத்திலே அங்ஙனம் செய்வித்தன் அன்றி உலகியற்கண் பொன் விஷய இச்சை, பெண் விஷய இச்சை, மண் விஷய இச்சை, எவ்விஷய இச்சைகளும் இல்லாம உண்மை பேரறிவை அறிவித்தும், உண்மை பேர் அனுபவங்களை அனுபவித்தும் என் எனது உள்ளகத்திலிருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்தது. அதாவது உள்ளகத்துல அமர்ந்தது எப்போன்னு பாத்துங்க. அது எப்போ அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, குமார பருவம். அங்கேயே உலகத்துல அமர்ந்து அவரு அது அது அப்படி. அந்த பிறப்புல இருந்தே உலகத்துல அமர்ந்துட்டாரு. நமக்கெல்லாம் பாருங்க, இன்னமும் உள்ளத்துல அமரல இல்லையா? அதாவது சபை எனது உள்ளம் என தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதின்றாரு. ஆரம்பமே எங்க? அப்போ எந்த பருவத்துல அவருக்கு வந்து அவருடைய உள்ளத்துல கடவுள் வந்து குடிகொண்டார் அப்படின்னா, அது எப்பன்னு பார்த்துக்கணும் நம்ப. அந்த பருவம். அப்பல்லாம் என்ன சொன்னாரு வள்ளல் பெருமான்? அப்பல்லாம் என்ன செஞ்சாரு? அதாவது இவ் அகவலோட வரிகள நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அகவலோட வரிய நான் வந்து கோடிட்டு காட்டணும் இங்க. ஏன்னா அப்படி காட்டலன்னா, நமக்கு வந்து இங்க கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும். இங்க அகவலோட வரிகள்ல ஐம்பூத இயல் வகை அப்படின்றது நமக்கு ஆரம்பிக்கும். அது வந்து 336வது வரிக்கு முன்னாடி. எக்ஸாக்ட்டா 334வது வரி எடுத்துக்கோங்களேன். அதுல உலகெல்லாம் பரவ என் உள்ளகத்து இருந்தே அழகிலா ஒளிசெய் அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் பரவ என் உள்ளகத்தில் இருந்தே அழகிலா ஒளிசெய் அருட்பெருஞ்சோதி. இப்போ நம்ம அகவல் பார்க்கும்போது இது புரிஞ்சிரும். இதனுடைய மொத்த சாராம்சமும் நம்ம பார்த்துருவோம். அதாவது இப்போ நம்ம ஏறத்தாழ ஒரு 12 வரி பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா இத மொத்தமா அகவல் பார்க்குற அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இத மொத்தமா பார்த்துருவோம். அதாவது உலகெல்லாம் பரவ என் உள்ளகத்திருந்த இதுக்கு இடையில என்ன விஷயம் அப்டின்றத மொத்தமா பார்த்து முடிச்சுருவோம். அத தவறாம அந்த பதிவ கேட்டுருங்க. வரப்போற செவ்வாய்க்கிழமை பதிவ. அப்போ இந்த உலகெல்லாம் பரவ உள்ளகத்திலிருந்தே அழகிலா ஒளி அதாவது உலகத்துல இருந்து அருள் செஞ்சிருக்காரு. எப்ப செஞ்சிருக்காரு? வாலிப பருவத்துக்குலாம் முன்னாடியே. அப்போ வாலிப பருவம்ன்றது என்ன வயசு? இதெல்லாம் நீங்க போட்டு பார்த்துக்கங்க. விருத்திப பருவம்ன்றதே 42 வயசு. சரிங்களா? வாலிப பருவம்ன்றது நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப அந்த வாலிப பருவம்ன்றது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் என்பது நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, திருப்பியும் நான் சொல்றேன். வாலிப பருவம் அப்டின்னா, நம்ம அந்த தேகத்த வச்சு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து, வேற எதையும் வச்சு நம்ம பார்க்க முடியாதுன்ற காரணத்தினால, வள்ளல் பெருமானோட வயச மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அவரு அப்போ என்ன செஞ்சாரு? அதுக்காக அவருக்கு அப்பதான் உலகத்துல இருந்து அருள் செஞ்சாருன்றது கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இத முடிஞ்சோனே அகவல்ல இன்னொரு லைன் வரும். எங்க வரும் அப்டின்னா, அடுத்து. ஏன் இத நம்ம லைன பார்க்கணும் அப்டின்னா, இத பார்க்காம நம்ம வந்து நமக்கு புரியாது. சிவப்பதி அப்டின்ற ஒரு தலைப்பு வரும் அகவல்ல. அதுல 1030 ஆ 2, 4, 6, 8 1038வது வரியில அது அங்க அங்க இல்ல.
சரி. 1020லயே பார்ப்போமே. ஏன் அவ்வளவு தூரம்? 1020 சிவபதியினோட தொடக்கத்திலே, "உள்ளகத்து அமர்ந்து எனது உயிரில் கலந்தருள் வல்ல சிற்றம்பலத்து வளசிவபதியேன்றாரு." இன்னமும் முடியல பாருங்க. அதாவது உள்ளகத்துல இருந்து எனக்கு என்னெல்லாம் செஞ்சாருன்றத அகவல்ல சொல்லிட்டே வந்துட்டாரு. அப்புறம் இங்க "எப்பா எனக்கெல்லாம் செஞ்சுட்ட." அது முடிச்சுட்டாரு. அகவல்ல அதோடவே முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் "என்னுள்ள இருந்து என்னெல்லாம் செய்யப் போற?" அப்படின்றது "என்ன செய்ப்பா. என் உள்ளகத்துல இருந்து எல்லாத்தையும் செய்ப்பான்னு" சொன்னோனே அந்த ஐம்பூத இயல்வகை இதெல்லாம் எல்லாம் வந்துரும். அதுக்கு பிறகா நமக்கு இந்த சிவபதியில பார்க்கும்போது, அந்த உயிரில எப்படி கலக்குறாரு? உள்ளகத்துல அமர்ந்தவர் எப்படி உயிர்ல கலக்குறாரு? கலந்துரு அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுக்கப்புறம் தான் வந்து கலக்கிறது. இந்த கலக்கிறதுன்றது எங்க வந்து முடியும் அப்படின்னா, இதுக்கு இடையில உள்ள பகுதி தான் இந்த பகுதிகள். அகவல்ல மற்ற பகுதிகள். இதுக்கு பின்பு தனி அன்பு இதெல்லாம் முடிஞ்சு, செஞ்சுடர் இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு, பரஞ்சுடர்லாம் முடிஞ்சு, அருட்கணல் இது அதுன்னு எல்லாம் முடிஞ்சு, அருட்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அதுதான் 1556 அங்க தான் "சபை எனது உளமென தானமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுது அளித்திய அருட்பெருஞ்சோதி." இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இங்க அந்த உயிர்ல எப்படி கலக்குற மொத்த ப்ராசஸையும் இங்க சொல்லிடுவாரு. உள்ளகத்துல அமர்ந்து, உயிர்ல கலந்து என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்றத வந்து இத அகவல வந்து சொல்லி முடிப்பாங்க. அப்போ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அகவலோட சாராம்சம் வந்து அந்த கடைசி 1556 தொடங்கி 1596ல அது வந்து முடியுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வரிகள் தான் வந்து முழுக்க, முழுக்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. இது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கைய மொத்தமா குறிக்கிறது. இது மாரி எங்க எடுத்து பார்த்தாலுமே, வள்ளல் பெருமான் வாழ்க்கை நமக்கு அப்படியே தெரிய வரும். நம்ம பார்க்கிறதெல்லாம் புறத்துல இருக்க விஷயங்கள மட்டுமே பார்க்கிறோம். அதாவது புறத்துல இருந்து பார்க்கிறது அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, நம்ம பூர்வ ஞானத்துல இருந்தே பார்க்கிறோம். அப்புறம் நமக்கு இந்த பூர்வத்திலிருந்து பார்க்கலாம். உத்தரத்திலிருந்து பார்க்கலாம். உத்தரோத்தரத்திலிருந்து பார்க்கலாம். வள்ளல் பெருமான் நீங்க எத பார்த்தாலும் இப்படி பார்க்கலாம். அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு அருள் எவ்வாறு விளங்குகின்றது அப்படின்னு சொல்லும்போது, "காண்பார், காணும் இடம், காணப்படும் இடம்" அப்படின்னு சொல்லுவாரு. "கருதுவார், கருதும் இடம், கருதப்படும் இடம்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம வந்து வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாற நம்ப புறப்புறம் புறப்புறத்த பார்க்குறோமா? இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு, புறப்புறத்த பார்க்குறவங்க எப்படிலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, அவரு வெள்ளை ஆடை அணிந்திருந்தார். அவரு வந்து விபூதி திரித்திருந்தார். இல்ல திரிக்கவில்லை. அதுபோல வள்ளல் பெருமான் கால்ல வந்து அந்த அ அ இது போட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு என்ன சொல்றதுன்னு? காலணி அப்படி வச்சுப்போங்க. அது அது போட்டிருப்பார். அவர் வந்து இந்த மாரி கட்டையில தான் போட்டிருப்பார். அந்த செப்பல் அந்த அந்த இதுல வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்க அன்பர்கள்லாம் வந்து ஏதோ ஒண்ணு அந்த காப்பர் அந்த மாரி ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து வள்ளல் பெருமான் பாதம் அதுல பட்ட உடனே அது வந்து தங்கமா மாறிடும். அது மாரி கல்பங்கள் பலது செய்வாங்க. அந்த அந்த செப்பல்ல வச்சே பல கற்பங்கள வந்து செஞ்சிருக்காங்க. அப்படின்றது. இது இந்த மாரி புறப்புறங்கள் அப்படின்றத வச்சு வள்ளல் பெருமானோட வரலாற நம்ம பார்க்கும்போது, அதெல்லாம் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பூர்வத்துல இருந்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த பூர்வத்திலருந்து பார்க்கறதுக்கும் பார்க்கணும் தான். நான் இல்லன்னு சொல்லல. பூர்வத்தையும் பார்க்கணும் தான். ஆனா பூர்வத்த எப்படி பார்க்கணுன்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அப்போ அந்த நியாயத்த படி நம்ம பார்க்கணும். அப்பதான் அது வந்து ஒரு பூர்வ ஞானமா உங்களுக்கு வரும். இல்லன்னா வராது. வள்ளல் பெருமான் அப்ப புறத்த நம்ம பார்க்க வேண்டியது இல்லையான்னா பார்க்கணும். புறப்புறத்த பார்க்கணும். அந்த புறப்புறத்த எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ப அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயப்படி பார்க்கணும். அதே மாரி பூர்வம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி உத்தரம் அப்படின்னு இருக்கு. இப்ப பூர்வம்ன்றது என்ன அப்படின்னா,
வள்ளல் பெருமான் வந்து இந்த பிறப்ப பத்தி, அதாவது இந்த தூல பிறப்பு, அந்த உடம்பு இருக்கு இல்லையா? அந்த உடம்புக்கு போயிருவோம். உடம்புக்கு போயிட்டு அவரு எங்க பிறந்தாரு? எந்த வருஷம் பிறந்தாரு? எந்த இடத்துல எப்படிலாம் போனாரு? வந்தாரு? என்னென்னலாம் இது பண்ணாரு? அவருடைய சின்ன வயசுலயே அவரு எப்படிலாம் அதாவது அது வாய் வழியா வந்த சொல், இந்த மாரி விஷயங்கள். அவரு அவரு எழுதுனது, அவரு இது பண்ணது, இதெல்லாம் பார்க்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, பூர்வ பூர்வம். இந்த பூர்வ பூர்வம் என்பது மனக்காட்சி. இந்த பூர்வம் என்பது இந்திரிய காட்சி. இப்ப நம்ம எங்கிருந்து பார்த்தோமோ, அங்கிருந்து காட்டுச்சு அருள். அடுத்து, பூர்வ புருவத்திலிருந்து பார்த்தா வாழ்க்கை வரலாற எப்படி காட்டும் அப்படின்னா, இப்படிலாம் காட்டும். பூர்வ புருவத்திலிருந்து பார்த்தா அவருடைய அ பிறப்பு எப்படிலாம் இருந்துச்சு, என் அம்மா, அப்பா யாரு, என்ன ஏது, இந்த தூல தேகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள எல்லாம் காட்டும். அதுக்கு அடுத்ததா வர்றது, இப்போ உத்திரம். இந்த உத்திரம் என்பது என்ன அப்படின்னா, ஜீவகாட்சி. இந்த ஜீவகாட்சி என்பது என்ன அப்படின்னா, நம்ம நேத்து தான் பார்த்தோம். அத ரொம்ப தெளிவா பார்த்தோம். அந்த பதிவ பார்த்தீங்கன்னா, இந்த காட்சிகள பத்தி தெளிவான விளக்கங்கள் வந்து புரிய வரும். இந்த 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 ஜீவ காட்சியை கொண்டு நம்ம வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாற பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படி தெரியும் அப்படின்னா, அதுவும் பல வகையா தெரியும். ஆனாலும், அது நமக்கு வள்ளல் பெருமானோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்ன? பிரயோஜனம். பிரயோஜனத்தை அறியும் அறிவே ஜீவ அறிவு. அப்போ நம்ம வாழ்க்கை வரலாறு வந்து வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன பிரயோஜனத்த எடுத்துக்கணும் அப்டின்னே பார்க்கும் அது ஃபுல்லா. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சாங்க. இங்க தான் வருது சப்ஜெக்ட். மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? மரணமில்லா பெருவாழ்வு அடையணும் அப்டின்னு சொல்லி, இந்த ஆங்கிள்லயே வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாற பார்க்கிறது ஜீவகாட்சி. அவரு வந்து மரணம் அடையல. இந்த தேகத்த மறைச்சுக்கிட்டாரு. இல்ல இந்த தேகத்த கடவுள் மறைச்சுட்டாரு. அப்டின்ற மாரியும், அவரு 2 கலந்துட்டாரு. கடவுள் வேற, அவரு வேற இல்லன்னு கலந்துட்டாரு. அதாவது அந்த உருவத்திலிருந்து அவரு அருவாயும், அரு உருவமாய் எப்படியோ அப்படி போயிட்டாரு. ஞான தேகம் பெற்றாரு, சுத்த தேகம் பெற்றாரு. அப்படின்னே பார்க்கறது வந்து நமக்கு ஜீவ காட்சி. அப்போ ஆன்ம காட்சின்றது என்னதாங்கய்யா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத எப்படி பார்க்கணும்? வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாற அப்படின்னா, நான் சொல்றத விட வள்ளல் பெருமான் வரிகளே நம்ம சொல்றது தான் சரியா இருக்கும். பல இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நம்ம பெரு விண்ணப்பத்தையே நெறைய பார்த்ததுனால அங்கிருந்தே கூட நம்ம பார்ப்போமே, ஒரு ஒரு வரி வரும். அது என்ன வரி அப்டின்னா, "எவ்வுயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு" அப்டின்னு வரும். நீங்க படிச்சு பாருங்க. இது எங்கெங்கலாம் வருதுன்னு பாருங்க. ஆ அதாவது "எனது அகத்தும் புறத்தும் இடைவிடாது காத்தருளி, எனது உள்ளகத்திலிருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்து அருளுகின்றீர். இங்ஙனம் செய்து அருளுகின்ற தேவரீர் திருவரு பெருங்கருணை திறத்தை என்ன என்று கருதி, என்ன என்று துதிப்பேன் அப்படின்னு சொல்லி பெருவிண்ணப்பத்த முடிப்பாரு. இது போல ஞான விண்ணப்பத்திலயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லா விண்ணப்பத்திலுமே வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அருள் உருவாகி எங்களது அகத்தும் புறத்தும் அப்படின்னு சொல்லி எல்லா விண்ணப்பத்திலுமே சொல்லுவாங்க. நமக்கு வைக்கிற விண்ணப்பத்திலும் சரி, வள்ளல் பெருமானுக்கு வச்ச விண்ணப்பத்திலும் சரி, அதாவது உள்ளகத்துக்கு வந்தவனே வந்து கடவுள் வந்து என்ன பண்ண மாட்டாருன்னா, திருநடம் புரிய மாட்டாரு. அந்த உலகத்துல இருந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த ஆன்மாக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாரு. ஆனால் அது பொது நோக்கத்துடன் எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டு, அது என்ன பொது நோக்கத்துடன் செஞ்சுச்சு அந்த ஆன்மா அப்படின்னு பார்க்கிறது தான் அந்த ஆன்ம காட்சி. அப்படி பார்க்கும்போது தான் உள்ளகத்துல அமர்ந்த கடவுள் உயிரில கலப்பாரு. அப்போ வள்ளல் பெருமானுக்கு உள்ளகத்துல எப்ப அமர்ந்தாரு அப்படின்னா, அது எப்பவோ அமர்ந்துட்டாரு. நம்ம அவருடைய தேகத்த வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிசு பருவத்திலே அமர்ந்துட்டாரு. சிசு பருவத்துல அமர்ந்து, சிசுவிலருந்து அடுத்த பருவத்துலலாம் அங்கேயே அங்கேயே வந்து அமர்ந்துட்டாரு. அதுக்கான சாட்சி நமக்கு அந்த விண்ணப்பங்கள்லாம் இருக்கு. பல பகுதிகள் இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம சொல்லலாம்.
அதே போல வாலிப பருவத்திற்கு முன்னரே என்னெல்லாம் அறிவிச்சாரு? வாலிப பருவம் என்பது என்ன? அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 16 வயது தொடங்கி அப்படி வச்சுக்கோங்களேன். அப்புறம் குமார பருவம். குமார பருவம்ன்றது ஒரு ஒரு 24 வயசு, 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். குமார பருவம். அந்த வயசுல இந்த 16 வயசுக்கு முன்னாடி, 16 வயசுக்கு அப்புறம் இந்த 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 மாரி பருவங்கள்லாம் பார்க்கும்போது, அங்கேயே வந்து வள்ளல் பெருமானுக்கு வந்து உயிர்ல கலந்தத நம்ம பார்க்குறோம். அது அது கலந்துட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு சாட்சி அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ நம்ப இப்படி பார்த்து, நமக்கு வள்ளல் பெருமான் எவ்வுயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு என்ன செஞ்சாருன்னு அவருடைய வாழ்க்கை வரலாற குழந்தையிலருந்து பார்க்கணும். குழந்தையிலருந்து அவரு சித்தி பெற்ற நாள் வரை எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு என்ன செஞ்சாரோ, அத நம்ம பார்த்து கத்துக்கணும். ஏன்னா, அவர் செயலே திருவருள் செயல். அவருடைய சொல்லே திருவருள் சொல். அவரு அவருக்கு அவர்கிட்டருந்து அவர நோக்குன விஷயங்கள் எல்லாமே திருவருளால இயற்றப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ப அப்படி பார்க்கிறது தான் வந்து ஆன்ம காட்சியாக இருக்கும். இறுதியாக எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டு வள்ளல் பெருமான வந்து யாரெல்லாம் டச் பண்றாங்களோ, அவங்க எல்லாம் நெற்றிக் கண்ணை உடனடியாக திறந்து கொள்வார்கள். அப்படி இப்படி திறப்பதற்காக உங்களுக்கு யாரேனும் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே தீட்சையாக அமையும் என்று சொல்லி இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.